நட்சத்திரங்களை தம்முடைய கரத்திலே ஏந்தி கொண்டு 7 புன்கொத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவி வரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த நாட்களிலே உம்மை நோக்கி பார்க்கும்படியான ஒரு தருணத்தை கொடுத்திரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாட்களை விசேஷித்து கொள்ளுங்கள் என்று நீ சொன்ன பிரகாரம் இதோ இந்த காலகட்டங்களிலே கர்த்தாவே, உமக்கென்று நாங்கள் விசேஷித்த நாட்களாக அப்பா எங்கள் வாழ்க்கையிலே, ஆன்மீக வாழ்க்கையிலே, ஆத்துமாவிலே உம்மை நாங்கள் இன்னும் நெருங்கி சேர வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்டதான இந்த தவ காலங்களை என் தேவன் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர் சுவாமி. பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்லி தகப்பனே, நீர் கூறிய வார்த்தைகளின்படி நாங்கள் மென்மேலும் எங்கள் பரிசுத்தத்தில் வளரவும் நீதியில் தேரவும் உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. எந்த நோக்கத்தோடு இந்த நாளை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீரோ அது எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். உம்முடைய சொல்லை நாங்கள் சரியான முறையிலே புரிந்து கொண்டு கேட்டுக்கொண்டு நீர் எதிர்பார்க்கின்ற ஒரு வாழ்வை வாழும்படியான கிருபையை நீரே பரத்திலிருந்து தருவீராக. உம்முடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 5வது வசனம். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்து கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாயிருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதோ இந்த லெந்து காலம் என்று நாம் அனுசரித்து கொண்டிருக்கின்றோமே. பொதுவாக இந்த லெந்து காலம் என்றால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? இது ஒரு வசந்த காலம் அல்லது இளவேநீர் காலம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பழைய மரத்தில் உள்ள பழைய இலைகள் காய்ந்து போய் சருகுகளாக மாறி அவைகள் கீழே உதிர்ந்து விடும். அதற்கு பிறகு அதிலே புதிதான துளிர் விடுகின்ற ஒரு காலம், இளம் துளிர்கள் விடுகின்ற ஒரு காலம். மரம் பசுமையாய் காணப்படும்படியாய், அதிலே கனிகள் மிகுதியாக காணப்படும்படியாய் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற காலம்தான் இந்த வசந்த காலம் என்று சொல்வார்கள். அதே போல தான் நம்முடைய திருச்சபையிலே ஆவிக்குரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விசுவாசிகள் முன்னேற வேண்டும். தேவன் எதிர்பார்க்கின்ற அந்த காரியத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்டதான காலத்தை நமக்கு விசேஷித்த நாட்களாக கொடுத்திருக்கின்றார்கள். இந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்கின்றோம்? தவக்காலம் என்று சொன்னவுடன் நிறைய பேர் உபவாசம் இருக்கின்றோம், பைபிள் வாசிக்கின்றோம், ஆலயத்திற்கு செல்கின்றோம், பல காரியங்களை நாம் செய்கின்றோம். நல்லது தான். எதற்காக? அதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர வேண்டும் என்பதற்காக. இந்த தவக்காலத்திலே எல்லாரும் ஏறக்குறைய 180 விசுவாசிகள் கடைபிடிக்கின்ற ஒரு ஒழுங்கு என்ன தெரியுமா? இந்த உபவாசம். இந்த உபவாச நாட்களை நாம் நியமித்து வைத்திருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட தேவன் உண்மையான உபவாசம் என்றால் என்ன, அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மோடு பேச விரும்புகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உபவாசம் என்று சொன்னால் நாம் என்ன செய்கின்றோம்? இந்த 40 நாட்களும் நான் நான்வெஜ் எடுக்க மாட்டேன், மாமிசம் சாப்பிட மாட்டேன், அல்லது ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவேன், அல்லது ஏதாவது எனக்கு பிடித்ததை நான் இந்த நாட்களிலே நான் உண்ண மாட்டேன், அலங்காரமான உடைகள் உடுத்த மாட்டேன், எந்த ஆடம்பரமான எந்த செலவும் செய்ய மாட்டேன். இப்படியாக பல காரியங்களுக்குள்ளாக நாம் தீர்மானம் எடுத்துக்கொள்கின்றோம். நல்லது. ஓரளவிற்கு அது என்ன செய்யும்? நம்முடைய சுய கட்டுப்பாட்டை மேற்படுத்துவதற்கு இது ஒரு வழியாக அமைகின்றது. ஆனால் இந்த 40 நாள் எப்பொழுது முடியும்?
அந்த ஈஸ்டர் என்றைக்கு வரும், அன்றைக்கு நாம் எதையெல்லாம் விட்டு வைத்தோமோ அதையெல்லாம் சேர்த்து அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு தான் இன்றைக்கு பாதி பேர் நாட்களை கழித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் அதை தான் சொல்றாரு, மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்து கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமா? ஆடம்பரமான உடையை தவிர்ப்பதும் நல்ல உணவுகளை தவிர்ப்பதும் அல்லது சாப்பிடாமல் இருப்பதும் இதுவா உபவாசம்? நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? இதையெல்லாம் நாம் செய்தோம் என்றால் நாம் ஏதோ ஒரு பெரிய சாதனையை சாதித்து விட்டோம் என்று சொல்லி நம்மை நாமே திருப்திப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நம்மை நாமே ஒரு வழியில் சொன்னால் ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம். காரணம் என்ன? இதனுடைய உபவாசம் என்றால் என்ன என்பதனுடைய அடிப்படை உண்மை நமக்கு தெரியவில்லை. அதுதான் இதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகவே தான் ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 57ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், உன் நீதியையும் உன் கிரியைகளையும் நான் வெளிப்படுத்துவேன், அவைகள் உனக்கு உதவாது. இப்போ என்னை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஆண்டவருக்குள்ளாக வருவதற்கு முன்பதாக நான் ஒரு தீர்மானம் எடுப்பேன். என்ன? இந்த தபசு காலங்களிலே, இந்த லெந்து நாட்களிலே நான் சினிமா பார்க்க மாட்டேன், சினிமா பாட்டுகள் கேட்க மாட்டேன். இது ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகின்றேன். ஆனால் ஈஸ்டர் என்று வருமோ அன்றைக்கு சாயந்தரமே, அன்றைக்கு மாலையிலேயே எங்களை எங்கே பார்க்கலாம் என்றால் சினிமா தியேட்டரில் பார்க்கலாம். ஏன்னா இந்த 40 நாள் இத்தனை நாட்கள் நாங்கள் பார்க்காமல் இருந்து விட்டோம், இத்தனை நாட்களும் அந்த பாடலை கேட்காமல் இருந்து விட்டோம் என்று சொல்லி ஏதோ எங்களை நாங்களே ஏமாற்றி கொண்டு ஒரு திருப்தி அடைந்தவர்களாய் அந்த நாளுக்கு அதற்கு பிறகு அந்த பழைய குருடி கதவு திரடி என்று சொல்வார்கள், அப்படியாக அந்த பழைய பழக்கங்களுக்குள்ளாக சென்று விடுவோம். ஆனால் மனசுக்குள் ஒரு திருப்தி, பரவாயில்லை, நம்ம எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக நின்று விட்டோம். இதை ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகின்றார் தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. இந்த 40 நாட்கள் நம்ம அதை தான் செஞ்சிட்ருக்கோம். கர்த்தருடைய சித்தம் என்ன, பிதாவின் திட்டம் என்ன, அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, எது சரியான முறை, இதெல்லாம் நம்ம யோசிப்பதில்லை. எப்போதும் போல் நான் ஃபாஸ்டிங் இருப்பேன், நான் ஆலயத்திற்கு போவேன், நான் கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போவேன், நான் இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன். நமக்கு என்று சில நீதிமுறைகளையும் நீதி வழிகளையும் நமக்கு நாமே உண்டாக்கி கொண்டு அதில் திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. நம்மை பார்த்து எச்சரிக்கின்ற வகையில்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேச விரும்புகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் அருவருக்கின்ற ஒரு பாவம் உண்டு என்று சொன்னார். பாவம் என்றாலே அது அருவருக்கத்தக்கதான ஒரு காரியம். ஆனால் இயேசு மிகவும் கடிந்து கொண்ட ஒரு பாவம், மிகவும் கடிந்து கொண்ட பாவம். எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுகிற இயேசுவால் ஒரு கூட்டத்தாரை மாத்திரம் மன்னிக்கவே முடியலை. ஆண்டவர் அருவருக்கின்ற மிக பொல்லாத பாவம் என்ன தெரியுமா? யாரை அவர் கடிந்து கொண்டார்? விபச்சாரக்காரர்களே அல்ல, திருடர்களே அல்ல, கொள்ளையடிப்பவர்களே அல்ல, ஆயக்காரர்களே அல்ல. அவர் யாரை கடிந்து கொண்டார்? பரிசேயர்களை கடிந்து கொண்டார். பரிசேயர்களை கடிந்து கொண்டார். அவர்கள் யார்? அநியாயக்காரர்களா? வட்டி வாங்கினவர்களா? விபச்சாரம் பண்ணினவர்களா? கொலை செய்தவர்களா? அல்ல. அவர்கள் நியாய பிரமாணத்தை அப்படியே பிசகாமல் அவர்கள் அதை கடைபிடித்து வந்தவர்கள். பிறகு ஏன் அவர்களை ஆண்டவர் கடிந்து கொண்டார்? காரணம் என்ன தெரியுமா? இதையெல்லாம் செய்கின்றோம், நாம் தான் எல்லோரையும் விட நீதிமான்கள் என்ற ஒரு எண்ணம் அவர்கள் உள்ளத்தில் இருந்தது அல்லவா? அதைத்தான் ஆண்டவர் கடிந்து கொண்டார். அதைத்தான் ஆண்டவர் அருவருக்கின்றார்.
தான் நீதிமான், மற்றவர்கள் எல்லோரும் பாவிகள். நாங்கள் தான் நியாயப்பிரமாணத்தை கட்டி காப்பவர்கள், நாங்கள் தான் அதை கடைபிடித்து வாழ்பவர்கள், மற்றவர்கள் எல்லோரும் வழி விலகி செல்கின்றார்கள் என்று சொல்லி மற்றவர்களை அற்பமாய் எண்ணி மற்றவர்கள் செய்கின்ற ஒரு தீங்கை, ஒரு பாவத்தை சுட்டி காட்டி அதை கையும் களவுமாக பிடித்து கொண்டு 4 பேருக்கு நடுவில் நிறுத்தி அவர்களை அவமானப்படுத்தி நீதி நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் இந்த தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல்லி அந்த தண்டனையை வாங்கி கொடுத்து இப்படியாக நடந்து கொண்டிருந்தார்களே பரிசேயர்கள். அந்த பரிசேயர் கூட்டத்தை தான் ஆண்டவர் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று சொல்கின்றார். வெளியில் பெரிய கட்டடம் மாதிரி கட்டி அதற்கு எதெல்லாமோ போட்டு அதற்கு வெள்ளை அடித்து அதை அலங்கரித்து அப்படியாக வைக்கிறார்களே, ஆனால் உள்ளே வைக்கப்பட்ட அந்த உடல் எவ்வளவு துர்நாற்றம் எடுத்துக்கொண்டு அங்கே புழுக்கள் எப்படியாக அலைந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் என்றைக்காவது யோசித்து பார்த்தோமா? ஆக இந்த பரிசேயர் கூட்டத்தை ஆண்டவர் எதற்கு ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். வெளி தோற்றத்தில் பக்திமான்கள் போல, நீதிமான்கள் போல, ஆனால் உள்ளே உங்கள் இதயத்திலே என்ன காணப்படுகின்றது? லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் பரிசேயன் ஆயக்காரன் 2 பேரும் ஜெபம் பண்ண சென்றார்கள். அப்படியாக செல்லும் பொழுது நான் பார்க்கிறோம், பரிசேயர் சொல்கிறாரு, நான் அப்படி இருக்கேன், தசம பாகம் கொடுக்குறேன், நான் அந்த பாவம் செய்யலை, இந்த ஆயக்காரனை போல் நான் காசை வாங்கிட்டு அல்லது வட்டிக்கோ கடன் கொடுக்கலை, மற்றவங்கள்ட்டேருந்து வரி வசூல் பண்ணலை, எல்லாத்தையும் ஒழுங்காக செய்கிறேன். அவன் செய்ததெல்லாம் உண்மைதான், அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான், எல்லா காரியங்களையும் அவன் ஒழுங்காக தான் செய்து கொண்டு வந்தான். ஆனால் ஆயக்காரன் சொல்கிறான், அவன் தன் கண்களை முதலாக ஏறெடுக்க துணியாமல், பாவியாகிய என் பேரில் கிருபையாயிரும் ஆண்டவரே. அவன் தான் பாவிதான், தான் தவறுனவன் தான், தான் தப்பு செய்கிறவன் தான், என்கிட்ட இந்த பலவீனம் இருக்குது, உங்கள்கிட்ட வர்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, இப்படி தன்னை கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்தினானே. தாழ்த்துவது என்பது நம்முடைய நிலைமையை நாம் உணர்ந்து கொள்வது, மெய்யாய் நான் யார் என்பதை புரிந்து கொண்டு அதை ஆண்டவரிடத்திலே சமர்ப்பிப்பவன் தான் தன்னை தாழ்த்துகிறவன். வேதம் என்ன சொல்லுகின்றது? வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அவன் அல்ல, எவன் பரிசேயன் அல்ல, இந்த ஆயக்காரன் தான் நீதிமானாக்கப்பட்டு அவன் சென்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எதற்காக இதை சொல்லுகிறோம் என்றால், நாம் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம், இந்த தவக்காலத்திலே நாம் இவ்வளோ பக்தி முயற்சிகளில் இருக்கோம், இவ்வளோ காரியங்களை செய்கிறோம், இவ்வளோ உபவாசம் இருக்கின்றோம், நாங்கள் 40 நாளும் உபவாசம். சிலர் பெருமையாக சொல்லிக்கொள்வது, அது ஒரு மன நிறைவாக சொல்லிக்கொள்வது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான, சாப்பிடாமல் இருப்பதோ சாப்பிடுகிற பொருட்களை தவிர்ப்பதோ உபவாசம் அல்ல. உபவாசம் என்று சொன்னால், வாசம் என்று சொல்லும் பொழுது எதை குறிக்கின்றது? ஒரு இடத்தில் குடியிருப்பதை, தங்கி இருப்பதை. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம்ல, துதிகளுக்கு மத்தியில் வாசம் செய்பவரே. துதிக்கின்ற இடத்துல கர்த்தர் அங்கே இருக்கின்றார், தங்கி இருக்கின்றார், நடுவில் இருக்கின்றார். வாசம் என்பது தங்கி இருப்பது. உபவாசம் என்றால் கூட தங்கி இருப்பது. அதற்கு பெயர் தான் உபவாசம். நம்ம உணவை தவிர்ப்பது அல்ல. எதற்காக உணவை தவிர்க்க வேண்டும் என்றால், அதை சமைப்பதற்கென்று நேரம் போகும், பரிமாறுவதற்கென்று நேரம் போகும், சாப்பிட்டவுடன் அந்த களைப்பு இருக்கும், இதெல்லாம் நம்முடைய நேரத்தை வீணடித்து விடும் என்பதற்காக சாப்பாட்டை தவிர்ப்பது. வெறும் சாப்பாட்டை தவிர்த்து விட்டு உங்கள் இஷ்ட பிரகாரம் காரியங்கள் எல்லாம் செய்தோம் என்று சொன்னால் அதற்கு பெயர் உபவாசம் அல்ல. ஆண்டவரோடு கூட தங்கி இருப்பதற்கு பெயர் தான் உபவாசம். என்ன செய்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்வதாக இருக்கும் பொழுது மாத்திரமே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அது உபவாசம் என்று அழைக்கப்படுகின்றது. ஆக இந்த லெந்து நாட்களில் எவ்வளவு நேரம் நீங்கள் ஆண்டவரோடு தங்கி இருக்கின்றீர்கள்? எவ்வளவு நேரம் கர்த்தருக்காக அவருடைய விருப்பத்தின்படி அவரையே நோக்கமாக கொண்டு நாம் செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோம்? அதை சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு காலம். ஆண்டவர் இந்த இடத்துல உண்மையான உபவாசம் என்றால் என்ன என்பதற்கு அந்த ஏசாயா 58வது அதிகாரத்தில் அழகாக சொல்கின்றார். 6-7 வசனங்கள்.
நீங்கள் உங்களுக்கு சமயம் இருக்கும் பொழுது தயவு செய்து இந்த அதிகாரத்தை வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58ஆம் அதிகாரம், அதில் 6-7 வசனத்தில் உண்மையான உபவாசம், அதாவது தேவன் எதிர்பார்க்கிற உபவாசம், மனிதர்கள் நியமித்திருக்கின்ற காரியம் அல்ல. நான் என்ன நினைக்கின்றேனோ, பாரம்பரியமாக எதை செய்கின்றேனோ அது அல்ல. வேதத்தின் அடிப்படையில் கர்த்தர் நம்மிடத்தில் எது அவருக்கு ஏற்ற உபவாசம் என்று சொல்லி தெளிவாக கொடுத்திருக்கின்றார். 6வது வசனம் சொல்கிறது, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்குவதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இதில் என்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் எவ்வளவாய் பிறனை நேசிக்க வேண்டும், எவ்வளவாய் பிறருடைய நலனில் அக்கறை கொள்ள வேண்டும், எவ்வளவாய் பிறருக்காக வாழ வேண்டும், அதன் நிமித்தம் நாம் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும், இதற்கு பெயர்தான் உபவாசம். இப்படி செய்பவர்கள் கூடத்தான் என் தேவன் இருக்கின்றார். அவரோடு நாம் இருக்கின்றோம். யாரால் இதை செய்ய முடியும்? யார் தேவனோடு ஐக்கியமாய் இருக்கின்றார்களோ, யார் தேவ ஆலோசனையின்படி நடக்கின்றார்களோ, யார் தேவனுக்கு செவிமடுத்து அவர் வழியிலே செல்கின்றார்களோ அவர்கள்தான் தேவனோடு இருப்பவர்கள். உபவாசம், அவரோடு கூட தங்கி இருப்பவர்கள், கூட இருப்பவர்கள். ஆக ஆண்டவரோடு தங்கி இருப்பவர்கள் என்ன செய்வார்கள்? அவரோடு ஐக்கியப்பட்டு இருப்பவர்கள் அவருடைய குணநலன்களை அவர்கள் கிரகித்து கொள்வார்கள். எப்படி ஒரு இரும்பானது எஃகோடு ஒட்டி கொண்டே இருக்கும் பொழுது நாள்பட அந்த இரும்பிலும் அந்த எஃகு தன்மையானது ஏறிவிடுகின்றது. மற்ற இரும்புகளை அட்ராக்ட் பண்ணுவதற்கான அந்த குணநலனை அந்த இரும்பு துண்டு பெற்றுக்கொள்கின்றது. காரணம், அது எஃகையே சார்ந்து இருக்கிறது. அதே போல் நாம் கர்த்தரையே சார்ந்து இருக்கும் பொழுது அவருடைய குணாதிசயங்களை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அந்த குணாதிசயங்கள் தான் இந்த இயல்புகள் மூலமாக வெளிப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் மறந்துவிடக்கூடாது. இங்கே என்னெல்லாம் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், யாருடைய அக்கிரமத்தின் கட்டு? முதலாவது, நாம் என்னென்ன அக்கிரமங்களினால் கட்டப்பட்டிருக்கின்றோமோ அதிலிருந்து நாம் அவிழ்க்கப்பட வேண்டும். அதற்கு உபவாசம் வேண்டும். ஆண்டவரோடு தங்கி இருப்பது மிக அவசியம். அப்பொழுதுதான் நான் யார், எனக்குள்ள உள்ள குறைபாடு என்ன, என் பலவீனம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படி புரிந்து கொண்டால்தான் அதிலிருந்து வெளியே வர முடியும். பாருங்கள், பரிசேயர்கள் எதெல்லாமோ நியாய பிரமாணத்தை எல்லாம் கடைபிடித்து வருகின்றார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்றது? அதெல்லாம் கடைபிடிக்கிறீங்க, ஆனால் உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்றவாறு சில சமயங்களிலே அதை மாற்றிக்கொள்கின்றீர்கள். குர்பான் காணிக்கை கொடுத்து விட்டால் போதும், தாய் தந்தையரை கவனிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கோயிலுக்கு போய் ஒரு காணிக்கையாட்டம் அந்த ஆசாரியர்கள்ட்ட ஒரு தொகையை கொடுத்துட்டிங்கன்னா போதும், அந்த குர்பானை கொடுத்து விட்டால் போதும், தாய் தந்தையரை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதுக்கு பரிகாரமாக இப்படியாக தங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்றவாறு, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் கூட என்ன செய்கின்றோம்? ஆலயத்துக்கு போகின்றோம், அங்கே போகின்றோம், இங்கே போகின்றோம் என்று சொல்லி நம்முடைய கடமைகளை தவறியவர்களாக நாம் செய்யும் பொழுது அதை தேவன் அங்கீகரிப்பது இல்லை. குடும்பத்தின் காரியங்களை ஒழுங்காக கவனிக்க வேண்டும், பிள்ளைகளுக்குரிய காரியத்தை கவனிக்க வேண்டும், கணவனுக்குரியதை, மனைவிக்கு உரியதை, தொழில் செய்கின்ற இடத்திலே செய்வதை, அந்த கடமைகளிலே நாம் உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்து கொண்டு கர்த்தருடைய காரியத்திலே நாம் கவனமாக இருப்போம் என்று சொன்னால், ஈடுபாடு உடையவங்களாக இருப்போம் என்றால் அதுதான் உபவாசம். அப்படிப்பட்டவர்களோடு தான் தேவன் இருக்கின்றார். ஜபம் மணிக்கணக்காக பண்ணி பைபிள் வாசித்து எல்லாம் செய்துவிட்டு சொந்த சகோதரனோடு ஒரு சமாதான குறைவோடு வாழ்வோம் என்று சொன்னார். அதற்கு பெயர் உபவாசம் அல்ல. காரணம், அந்த இடத்துல தேவன் இருக்க மாட்டார். அவர் இருக்கின்ற இடத்துல சமாதானம் இருக்கும். நாம் உண்மையிலே கர்த்தரை சார்ந்தவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலே அந்த மனக்கசப்பு என்பது இருக்காது, வைராக்கியம் என்பது இருக்காது, மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்க வேண்டும் என்ற அந்த நோக்கம் இருக்காது.
மற்றவர்களை குறை பேசுகின்ற அந்த பழக்கம் நமக்கு இருக்காது. இவைகளெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். இவைகளெல்லாம் நம்மை விட்டு நீக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய காரியங்களில் சரி செய்து கொள்வதோடு கூட யார் தேவையில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு காலகட்டமாக இது இருக்க வேண்டும். அதுதான் உபவாசம். தரித்திரரை கண்டால் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள். நோயாளிகளை கண்டால் அவர்கள் குணமாகும்படி அவர்களுக்காக ஜெபியுங்கள். உடைந்த உள்ளத்தோடு இருப்பவர்களுக்கு ஆறுதல் நிறைந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். இதெல்லாம் தான் எதை காட்டுகிறது? நாம் கர்த்தரோடு கூடத்தான் இருக்கிறோம், இயேசுவோடு கூடத்தான் இருக்கிறோம் என்பதற்கு இவைகளெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 38வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது: நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். நம்மையும் கூட நாமும் சொல்லும், நாங்கள் விசுவாசிகள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அந்நிய பாஷை பேசுகிறவர்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எதற்காக? தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் உபவாசம். தேவனும் இயேசுவும் 2 பேரும் ஒன்றாக ஐக்கியப்பட்டு இருந்தார்கள். உபவாசம். ஆக அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற உபவாசம். இதுவல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். உன் இஷ்டப்படி செய்து கொண்டு, உன் விருப்பப்படி செய்து கொண்டு, உன்னுடைய பாரம்பரியத்தின்படி காரியங்களை நடப்பித்து கொண்டு, இதோ நான் இவ்வளவு பக்திமானாக இருக்கிறேன், நீதிமானாக இருக்கின்றேன், இவ்வளவு காரியம் செய்கின்றேன், இப்படியாக நமக்குள்ளே நீங்கள் வெளியே சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. உள்ளத்தின் சிந்தனைகளை அறிந்த தேவனாக அவர் இருக்கின்றார். அதுதான் ஆண்டவர் அருவருக்கின்ற மிகப்பெரிய காரியம். சற்று உட்கார்ந்து யோசித்து பாருங்கள், நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்திலே இந்த பக்தி முயற்சி, அந்த பக்தி முயற்சி, இந்த ஆலயத்திற்கு போவது, அந்த ஆலயத்திற்கு போவது, வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் ஏதோ ஒரு பெரிய துக்க நாள் போல அதை நாம் முகவாடலோடும் வெளிக்காரியங்களோடும் அதை அனுசரிப்பது, இப்படியாக பல காரியங்களிலே ஈடுபட்டு நாம் கலங்கி கொண்டிருக்கின்றோம். தேவன் விரும்புவது அதை அல்ல. அதற்கு பெயர் உபவாசம் அல்ல. அதற்கு பெயர் நீங்கள் பெரிய பக்திமான்களோ நீதிமான்களோ ஆவதற்காக அல்ல. இவைகளெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? உங்களை உண்மையான பாதைக்குள்ளாக, ஆண்டவருக்குள்ளாக நெருக்கி கொண்டு வந்திருக்க வேண்டும். அது எப்படி தெரியும்? உங்களுடைய சுபாவ மாற்றத்தினால் அது வெளியே தெரிய வேண்டும். உங்களுடைய சுபாவத்திலே மாற்றம் வேண்டும். மற்றவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு உள்ள உள்ளம் நமக்குள் குடிக்கொண்டிருக்க வேண்டும். இரக்கம் பாராட்டுகிற சுபாவம் இருக்க வேண்டும். வருகின்ற கோபத்தை அடக்கக்கூடிய, கோபத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபை நமக்கு வேண்டும். நம்மை நேசிப்பது போல மற்றவர்களையும் நேசிக்கக்கூடிய அந்த உள்ளம் நமக்குள் வர வேண்டும். நாமாக முயன்றோம் என்றால் அது ஒரு நாளும் வராது. மனுஷனுடைய முயற்சி எப்பொழுதும் அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஏனென்றால் மாம்ச சிந்தை எப்பொழுதுமே எப்படி இருக்கும் தெரியுமா? மரணத்துக்கு ஏதுவானதாகத்தான் இருக்கும். அதன் முடிவோ மரணம். ஆவியின் சிந்தை தான் நமக்கு கனி கொடுப்பதாக இருக்கும். அதுதான் நித்திய ஜீவனை அளிப்பதாக இருக்கும். இந்த காலகட்டங்களிலே நாம் செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் சொல்ல வேண்டாம், நான் உபவாசம் இருக்கிறேன், பட்டினியாக கிடக்கிறேன், உணவை வெறுத்து இருக்கின்றேன், இப்படி சில நல்ல காரியங்கள் வேறு ஏதாவது வார்த்தைகள் இருந்தால் சொல்லுவோம். ஆனால் இந்த பைபிளின் அடிப்படையிலே, வேதத்தின் அடிப்படையிலே கர்த்தரோடு கூட இருப்பது தான், அவரோடு கூட நாம் நடந்து செல்வது தான், அவரோடு கூட கிரியைகளை ஈடுபடுவது தான், அவரை போல கிருபையுள்ள வார்த்தைகளை பேசுவது தான். இதற்கு பெயர் தான் உபவாசம். அவரோடு தங்கி இருக்கின்றோம் என்பதற்கான அடையாளம். அப்படி இருப்பவர்கள் தான் சொல்ல முடியும், நாங்கள் உபவாசம் இருக்கிறோம்.
சாதாரண மனிதர்களாகிய நாம் அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா? அதனால்தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், இப்படியெல்லாம் செய்துட்டா நாங்கள் உபவாசம் இருக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நீ 40 நாளும் பட்டினியாக கிடக்கலாம், 40 நாளும் ஆடம்பரத்தை தவிர்த்திருக்கலாம், 40 நாளும் சுவையுள்ள பதார்த்தங்களை உண்ணாமல் இருந்திருக்கலாம், 40 நாளும் நீ ஆலயத்திற்கு போயிருக்கலாம், எல்லாம் செய்திருக்கலாம். ஆனால் அதனால் நீ உன்னுடைய சுபாவத்தில் எந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்தாய்? உன்னுடைய மனம் எந்த அளவிற்கு புதிதாய் மாறியிருக்கிறது? உன்னுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு என்னை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகின்ற சாட்சியாக அமைந்திருக்கின்றது? இந்த அளவீடின் அடிப்படையில் தான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மை கணக்கிடுகின்றார். அதில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். நாம் ஏமாந்து போய்விட வேண்டாம். இந்த நாட்களில் கர்த்தர் இப்படிப்பட்டதானவற்றை நினைத்து நம்மை நாமே சரி செய்து கொள்ளும்படியாய் திருத்தி கொள்ளும்படியாகத்தான் இப்படிப்பட்டதான நாட்களை நமக்கு நியமித்து கொடுத்திருக்கின்றார். ஆகவே இனிமேலாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததன் நோக்கமே அன்பின் அடிப்படையில் தான். எல்லோரையும் மீட்கும் பொருளாகத்தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். ஆக அந்த அன்பை நாமும் பிரதிபலித்து காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் சூழ்நிலையிலே நாம் இருக்கின்றோம். காலம் குறுகியதாக இருக்கிறது என்பதற்கு இப்பொழுது நடக்கின்ற உலகின் செயல்களே நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது. காலம் இனி செல்லாது பிரியமானவர்களே. இன்னும் பழைய காலத்தை நினைத்து கொண்டு, இன்னும் பாரம்பரியத்தை நினைத்து கொண்டு, வெள்ளிக்கிழமையில் நான் அப்படி இருப்பேன், சனிக்கிழமையில் எப்படி இருப்பேன், நான் அந்த கன்வென்ஷன் கூட்டத்திற்கு போவேன், தவ காலத்தில் நான் இந்த ஆலயத்திற்கு போவேன், அந்த பில்கிரிமேஜ் போவேன் என்று சொல்வார்கள். ஒரு சிலர் இப்படியாக ஒவ்வொரு ஆலயமாக செல்வது, இவைகளெல்லாம் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் இதை மட்டும் நம்பி ஏமாந்து போக வேண்டாம் என்று சொல்லுகின்றோம். இந்த பக்தி முயற்சிகள், இப்படியாக பழகின்ற பழக்க வழக்கங்கள் எல்லாம் நமக்கு ஒருவேளை நம்முடைய மனதை நாம் திருப்திப்படுத்திக் கொள்வதாக இருக்கும். ஆனால் அது ஒரு நாளும் ஆண்டவரை திருப்திப்படுத்தாது. தேவையானது ஒன்று, அது என்ன தெரியுமா? என்னுடைய பாதத்தில் அமர்ந்திரு, என் பாதத்தில் அமர்ந்திரு என்று சொன்னால் கன்வென்ஷன் கூட்டத்தில் போய் 2 மணி நேரம் உட்கார்ந்துருப்பது அல்ல, அல்லது ஆலயத்திற்கு போய் ஆராதனையில் 3 மணி நேரம் பங்கு பெறுவது அல்ல. தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோடு கூட நீங்கள் எவ்வளவு நேரம் செலவிடுகின்றீர்கள், அப்பொழுதுதான் உங்களுடைய உள்ளம் தேவனுடைய உள்ளத்தோடு இணைவதற்கான ஒரு வாய்க்காலாக, ஒரு வாய்ப்பாக, ஒரு பிரிட்ஜாக அது அமையும். எத்தனை பேர் நாம் அதை செய்கின்றோம்? அதில் தான் பிரியமானவர்களே நமக்குள் மாற்றம் வரும். வார்த்தைகளை கேட்கின்றோம், கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் இனி நம்ம அப்படி நடக்கணும்னு நினைப்போம். ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே அதெல்லாம் மறந்து போய்விடும். ஆனால் அந்த வார்த்தை நமக்குள் கிரியை செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய பாதத்தில் அமரும் பொழுது மாத்திரமே, கர்த்தாவே அந்த பலனை நீர் எங்களுக்கு தாரும், அந்த கிருபையை எனக்கு தாரும் என்று சொல்லும் பொழுது அது தான் நூறத்தனையான பலனை கொடுப்பதாய், கனிகளை கொடுப்பதாய் மாறி மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவரை பற்றி அறியாத பிள்ளைகளும் அவரை தெரிந்து கொள்வதற்கு நாம் ஒரு வாய்க்காலாக இருப்போம். ஆக இந்த நாளிலும் கூட கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற அந்த நற்கிரியைகளிலே நாம் ஈடுபடுவோம். நம்மை விட தாழ்ந்த நிலையில் இருப்பவர்கள், கஷ்டத்தில் இருப்பவர்கள், துன்பத்தில் இருப்பவர்கள், வியாதியில் இருப்பவர்கள், அவர்களை போய் சந்தித்து அவர்களுக்காக ஜெபித்து உள்ளம் உடைந்தவர்களுக்காக ஆறுதல் வரும்படியான வார்த்தைகளை சொல்லி அன்பினால் நிரப்பி இருக்கும் பொழுது கர்த்தர் அதைத்தான் விரும்புகின்றார். பொதுவாக இப்போ இந்த காலகட்டத்தில் சில திருச்சபைகளில் பார்க்கின்றோம், இந்த தவக்காலம் என்றால் ஒவ்வொரு நாளும் தாய்மார்கள் ஒரு கூட்டமாக கூடிக்கொண்டு எங்கே செல்கிறாங்க தெரியுமா? அதே சபை அங்கத்தினர்கள் வீடுகளுக்கு தான். அந்த சிஎஸ்ஐ என்று சொன்னால் அந்த ஆலயத்தில் யாரெல்லாம் அங்கத்தினர்களோ அந்த வீடுகளுக்கெல்லாம் சென்று ஜெபிப்பார்கள். நல்லது தான், அதுவும் ஒரு தியாக மனப்பான்மையோடு தான். ஏன்னா எல்லா நாளும் அந்த வெயில் நேரத்தில் செல்வது என்பது லேசான காரியம் அல்ல. ஆனால் அது அல்ல ஆண்டவர் விரும்புவது.
யார் ஆண்டவரை பற்றி கேள்விப்படாமல் இருக்கிறாங்களோ, அல்லது யார் உங்கள் சபைக்கு அங்கத்தினராக இருந்தும் சரியாக சர்ச்சுக்கு வராமல் இருக்காங்களோ அவர்களை தேடி செல்லுங்கள். இந்த காலகட்டத்தை அதற்கு பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவர் பற்றி அறியாத பலர் பல சிக்கல்கள் இருப்பாங்க, பிரச்சனைகள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட குடும்பங்கள் என்ன என்பதை கண்டறிந்து அங்கே போய் ஜெபியுங்கள். கர்த்தர் அதைத்தான் விரும்புகின்றார். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களோடு கூட வருவார். இருக்கின்றவர்களுக்கே, சொன்னவர்களுக்கே, யார் ஒழுங்காக ஆலயத்துக்கு வருவாங்களோ அவங்க வீட்டுக்கே சென்று ஜெபிப்பதனால் ஆண்டவர் அதனால் மகிழப்போவது இல்லை. அதை அவர் கேட்கலை. அவரை பற்றி அறியாதவர்கள், துன்பத்தில் இருப்பவர்கள், துயரத்தில் இருப்பவர்கள், வேதனையில் இருப்பவர்கள், அவர்களை போய் சந்தித்து அதைத்தான் இதுவல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். கர்த்தர் அதைத்தான் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். எனவே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த கிருபையை எனக்கு தாரும் என்று சொல்லி அவருடைய கரத்தில் நம்மை நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. இதோ இந்த டிவிக்கு முன்பதாக அமர்ந்து இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. நீர் எங்களிடத்தில் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று. நீர் எப்படியாக எங்களை நேசித்தீரோ, இந்த உலகத்தை நேசித்தீரோ தகப்பனே, இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் ஒவ்வொன்றையும் நேசித்தீரோ, அதே நேசம் எங்களுக்குள்ளும் வர வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் ஐயா. தத்தளித்து கொண்டிருக்கிற உலகத்திலே எங்கே செல்வோம்? யார் எங்களுக்கு ஆறுதல் சொல்வார்? யார் எங்களை விடுவிப்பார்? இந்த கட்டுக்களை விடுவிக்கிறவர் ஒருவர் உண்டோ என்று தெரியாமல் அலைந்து திரிகின்ற மனிதர்களுக்கு மத்தியிலே கர்த்தாவே, உம்முடைய அன்பை எடுத்து சொல்கிறவர்களாய், கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறவர்களாய், ஆறுதல் கொடுப்பவர்களாய் கர்த்தாவே எங்களை நீர் எடுத்து பிரயோஜனப்படுத்தும் சுவாமி. எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென்.